அவருடைய மனைவியான சங்கீதா வந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அதான் சொன்னேன், இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து ரூலிங் பார்ட்டி பண்ணுற வேலை தான். இதுக்கும் திமுக தான் காரணமா? ஆமாம், இதுவும் அவங்க தான் காரணம். ஏன்னா இன்னும் முதல்ல படத்தை நிப்பாட்டிங்க, அப்புறம் வந்து சிபிஐ விசாரணை போனீங்க, அதே போல் கரூர் சம்பவத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதே போல் எல்லாம் முடி பார்த்தீங்க, இப்போ கூட்டணி பேசி பார்த்தீங்க, ஒத்து வரல. இப்போ என்ன பண்ணுறீங்க, குடும்பத்தை பேசி ராஜன் ஒரு பையன் தான் விஜய் மீட் பண்ணால் அவனை மீறி தான் மீட் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் கீதாவையும் விஜயும் பழக்கம் ஏற்படுத்துறது அந்த ராஜன் தான். அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல தூங்குது அவனை தான். விஜய் அவர் கூட போகிறேன், இவர் கூட போகிறேன், இவர் கூட போகிறேன், இவர் போகிறேன். என் அன்றைக்கே கூட இருந்தார், அன்றைக்கே சங்கீதா கூட தான் இருந்தார். விஜய் இப்போ என்ன மனநிலையில் இருக்காரு? அது சங்கீதாவுக்கு புத்தியே கிடையாது. இப்போ சோனியா அகர்வால் கல்யாணம் பண்ணாங்க, டீசெண்டாக செட்டில்மெண்ட் வரைக்கும் ஒதுக்கிட்டாங்க. சம்மந்தா கல்யாணம் பண்ணாங்க, செட்டில்மெண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம், குடும்பம் ஒரு பிடிக்கல ஒதுங்கினது அழகாக ஒதுக்கி போனாங்க. பிடிக்கலாம் ஒதுங்கி டீசெண்டாக போதுமே தவிர அதை ப்ரெஸ் மீடியாவில் போயிட்டு பப்ளிக் மாஸில் போயிட்டு ஒருத்தர் வளர்ந்து வர ஸ்டேஜில் ஆட்சி அமைக்கிற ஸ்டேஜில் அவனை வந்து டேமேஜ் பண்ணி இந்த டேமேஜெலாம் அவனை ஒன்றுமே பண்ணாது. எஸ்பி முத்துராமன் அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார், 91 வயசாகுது, எனக்கு 73 படம் பண்ணியிருக்கேன், சினிமாவில் ஜெயிச்சிட்டேன், குடும்பத்தில் தோத்துட்டேன்னாரு. நிச்சயத்தில் உள்ளவன் எல்லாமே குடும்பத்தை தோற்று தான். ஃபில்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய சின்ன சின்ன படங்கள் ஹிட் ஆகிட்டு இருக்கு. பெரிய படங்கள் இன்னும் வரல, எலெக்ஷனுக்கு பிறகு தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவருமான விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படமும் இப்போ எலெக்ஷன் கழுத்து தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம இந்த நிறைய தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய கான்ட்ரவர்சியில் நடிகர் விஜயுடைய பேரும் அடிபடுது. ஸோ இதை பற்றிலாம் பேசுறதுக்காக தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஆர் ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி விஜய் அவருடைய பேர், அவர் இல்லாத நியூஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து பல கான்ட்ரவர்சியில் அவருடைய பேர் தான் தலைப்பு செய்தியாக மிகப்பெரிய அளவில் அடிப்படுது. விஜய் இப்போ என்ன மனநிலையில் இருக்காரு? விஜய் வந்து மனநிலை அவர் எப்போதும் உள்ளமாக தான் இருக்கார். தவிர அவருக்கு வந்து வேறு ஒரு எந்த ஒரு குழப்பத்தையும் எந்த ஒரு மனநிலை கிடையாது. எப்பவுமே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட குழப்பம் வந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆர் சத்துக்கு அப்புறம் வந்து அதிமுக பட்டுறதுக்கு அந்த அம்மாவுக்கு கொடுக்க நெருக்கடியே கிடையாது. அவ்வளோ பேர் நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடியிலே அந்த அம்மா வந்து இரட்டலை கைப்பட்டுச்சு. அதேமாதிரி விஜயகாந்த் அரசியல் ஆரம்பிக்கும் போது ராம்தாஸ் அந்த விழுப்புரம் அந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே பெரிய டார்ச்சர் கொடுத்து அதே மீறி அவர் வந்து கட்சி ஆரம்பித்து நிலைநாட்டு ஜெயிச்சார் அவர். இப்போதான் அதேமாதிரி இப்போ விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு வந்து தேவையில்லாத வேலை சொல்லுவாங்க நிறைய பேர். பட் விஜய் வந்து வேறு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், அந்த நோக்கத்தோடு அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி வர ஆரம்பித்தார். வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள், கான்ட்ரவர்சிகள், பிரச்சனை எழுப்படுது. இது எல்லாமே இப்போ ரூலிங் பார்ட்டி தான் பண்ணுற வேலை. இந்த வேலை எல்லாமே ரூலிங் பார்ட்டினா டிஎம்கே பண்ணுற வேலைன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் ரூலிங் பார்ட்டி அவங்க தான். இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்க தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. வேறு யார் அவருக்கு எதிரி? அவங்க ஏன் பண்ணணும்? அவர் அதிகமாக அதை தான் பேசுகிறாரு. எனக்கு எதிரியே திமுக, எனக்கு எதிரியே திராவிட அது, எனக்கு லஞ்சல் ஒழிக்குது, இன்னொன்று வந்து ஊழலுக்கு ஆட்சிகள், எல்லாமே சொல்கிறது அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தானே தாக்க முடியும். ஓகே, அதனால் தாக்குறதுனால அவங்க கொடுக்க நெருக்கடி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் விஜய்க்கு. பட் அந்த நெருக்கடி விஜய் ஒன்றும் இப்போ சொல்ல ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இவ்வளோ நெருக்கடி சம்பாதிச்சிருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடி அவர். விஜய்க்கு நெருக்கடி இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே எதிரி எனக்கு இருக்காங்க, என் ஒய்ஃபு, என் குழந்தைங்கள்லாம். வெளியில் வரும்போது ஊரே எதுக்கு வேணும்? ஏன்னா ஊரே எதுக்குன்னா ஒருத்தர் நான் வந்து ஒரு திறமையான வளர்ச்சி, திறமையான ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் எதிர்ப்புகள் நிறையா வரதான் செய்யும். அதை மீறி ஜெயிக்கிற வந்து சக்ஸஸ்ஃபுல் மேன். அது வந்து இப்போ விஜய் வந்து இப்போ சினிமாக்குள்ளே இருக்கும்போது தெரியல. இந்த மாதிரி வருந்தால் நிறைய பேர் சினிமாவுக்குள்ளேருந்து ஒதுங்கினாங்க அரசியல் வேணான்னு. ஆனால் விஜய் எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் கலந்துருக்காரு, எல்லா உண்ணாவிரத்தையும் கலந்துருக்காரு, எல்லா போராட்டத்தையும் கலந்துருக்காரு. கூட அவங்க அப்பா இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு புரட்சி இயக்குனர், அவருக்கு எல்லாமே தெரியும், அரசியல் நுணுக்கம் தெரியும், அரசியல் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்க அப்பாட்ட இருக்குது. பட் அவங்க அப்பா வந்து பண்ண முடியல. அவங்க அப்பா வந்து பிள்ளைக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. இது வந்து பிள்ளை அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் அரசியல். ஏன்னா இதே ஆடியோ, இதே மீடியாக்கள், இதே வந்து மக்கள் என்ன கேட்பாங்க, இவர் என்னதை எதிர்கொண்டார், என்னதை இவ்வளோ பேர் ஜெயிச்சார், என்னதை இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டுவது இது. இதெல்லாம் எதிர்கொள்ளி வரக்கூடியவன் தான் வந்து ஒரு திறமையான ஒரு தலைவராக இருக்க முடியும். அதுக்கு விஜய்க்கு வந்து இது தேவை. பட் பண்ணாலும் இது மீண்டி வருவார் அவர்.
ஓகே. இப்போ ரீசெண்டாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய மனைவியான சங்கீதா வந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஏன் திடீர்னு இது அப்படின்ட்டு, குறிப்பாக அவங்க ஒரு நடிகை பேர் சொல்லாமல் நடிகையோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் திடீர்னு இந்த ஒரு அறிக்கை, திடீர்னு எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு சமயம் வேறு? இது எல்லாமே அதான் சொன்னேன், இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து ரூலிங் பார்ட்டி பண்ணுற வேலை தான். இதுக்கும் திமுக தான் காரணமா? ஆமாம், இதுவும் அவங்க தான் காரணம். ஏன்னா இவங்க வந்து சங்கீதான்றது வந்து இன்றைக்கி நேரத்தாங்க எனக்கு ஒரு 7-8 வருஷமாக அது பிரச்சனை போயிட்டுருக்கு. 7-8 வருஷம் போயிட்டுருக்கு. நான் இசை படம் பண்ணும்போது அன்றைக்கி வந்து சங்கீதா வரல. இசை படம் ஆடியோ ஃபங்க்ஷன் சன் டிவி சன் ஸ்டுடியோவில் நான் பண்ணேன். நான் அன்றைக்கி அவங்க அம்மா தான் வந்தாங்க. அன்றைக்கி இசை சூர்யா வந்து மீட்டிங் கேட்கும்போது விஜய் வரணும்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அவங்க அம்மாட்ட தான் பேசுகிறாங்க. ஓகே. அவங்க அம்மா தான் இருந்தாங்க, அப்போ சங்கீதா கிடையாது. ஸோ இசை வந்து எதையும் 12 வருஷமா 12 வருஷம் கூட இருக்கும். 12 வருஷம் கூட இருக்கும். ஸோ அன்றைக்கே வந்து அந்த அம்மா இல்லை. அன்னையிலேருந்தே சண்டை போயிட்டு தான் இருக்குது. அன்னையிலேருந்தே கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. 12 வருஷமாக சண்டை போயிட்டு தான் இருக்கு. ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே தெரியாமல் இருந்து அவங்க வந்து வெளியே காட்டிக்காமல் இருந்தாங்க. இவரும் வந்து வெளியே அதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிவிட குடும்பம் அந்த பிரச்சனை வரதான் செய்யும். இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் கூட 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருந்தாங்க, விஜயும் சங்கீதா. அது வந்து அந்த அம்மா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே. ஷோபா அம்மா வந்து வாமா அப்படின்னு சொன்னாங்க. அதே பேர் நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வந்தாங்க. அது விருப்பம் இல்லாமல் தான் வந்திருப்பாங்க, அவங்க விரும்பியில் வந்துருக்க மாட்டாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இந்த அம்மா வந்து ஒரு ரசிகர் மன்றம், இது வந்து ஒரு ரசிகை. விஜய் எப்படி அறிமுகமாச்சுன்னா இது வந்து ஒரு ரசிகை. நான் வந்து இண்டி சக்கரவர்த்தி ஒரு கேமராமேன் இருக்காரு, எஸ்எஸ் ஆசியான கேமராமேன் இண்டி சக்கரவர்த்தி, பாம்பேக்காரு. அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் 2-3 படம் இண்டி சக்கரவர்த்தி. அன்றைக்கி வந்து விஜய் வந்து ரசிகராக நடிகராக வளர்ந்துருக்கிற நேரம். அன்றைக்கி ராஜன் ஒரு பையன் தான், ராஜன் ஒரு பையன், அவன் தான் வந்து விஜய்க்கு பர்சனல் பிஏ. அவன் விஜய் மீட் பண்ணால் அவனை மீறி தான் மீட் பண்ண முடியும், யாராக இருந்தாலும் அவன்லாம் மீட் பண்ண முடியாது. அன்றைக்கி வந்து இதே சாலிகிராமன் வீட்டில் இருக்கும்போது அன்றைக்கி ரசிகர் வந்து பட்டாளன் வந்து அவர் குமியும் போது அன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க விடுறது, மீட்டிங் கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே அந்த பையன் தான் பண்ணுவான். ராஜன்றவர் அவன் தான் வந்து விஜயோட செக்ரட்டரினா பிஏ, பர்சனல் பிஏ. எல்லா நடிகரும் ஒரு பர்சனல் பிஏ இருப்பான். அன்றைக்கி அவன் வந்து ஒரு 20-30 வருஷமாக இருக்கான் அந்த குடும்பத்தில். விஜய் நடிகராக இருந்தது 20-30 வருஷமாக. அந்த சங்கீதா கல்யாணம் பண்ணுற வரையும் அவன் தான் கூட இருந்தது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தவொடனே முதல்ல அவனை தான் தூக்குச்சு. சங்கீதா கல்யாணம் பண்ணி சங்கீதாவையும் விஜயும் பழக்கம் ஏற்படுத்துறதே அந்த ராஜன் தான். பழக்கம் ஏற்படுத்தி அந்நிய குடும்பத்துக்கு கரெக்டானவங்க, கரெக்டாக ஏற்றுவாங்க அண்ணு, அதனால் வந்து இவங்க கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியே சொல்லி விஜய்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி விஜய்கிட்ட சொல்லி விஜய் அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது அந்த ராஜன்ற பையன்தான். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல தூக்குனது அவனை தான், வேலை கொடுத்து தூக்குனது. இப்போ எங்கே இருக்காரு? இப்போ அந்த பையன் இருக்கான், எங்கேயோ போரூரில் இருக்கிறான். இப்போ சினிமாவில் கிடையாது, ரிலீஸில் பண்ணியிருக்கான். அவனை இடையில கூட மீட் பண்ண பேசுகிறேன். அவன் இப்போ 50-55 வயசு இருக்கும் அவனுக்கு. ஸோ ஒரு ரசியாக உள்ளே வந்து ஒரு நடிகை நினைச்சு நீ இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆல்ரெடி நடிகை கூட தொடர்பு இல்லாமலாம் இல்லை. இப்போ அவர் வந்து நடிகராக இருக்கிறனால தான் இந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க. இல்லைன்னா இந்த அம்மா என் கல்யாணம் பண்ணுறாங்க. 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, எவனோ வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு விஜய் நல்ல பெரிய மாதம் வராரு அப்படின்னு தான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு. விரும்பி கல்யாணம் பண்ணது ஓகே. உள்ளே வந்த அப்புறம் குடும்பத்தை நிறையா குறைச்சி கொடுத்து பணக்கார பொண்ணு போய் பணம் கேஸ் போடுறேன், பணத்தில் கேட்குறேன், இல்லைன்னா செட்டில்மெண்ட்டு கேட்குறேன், இல்லைன்னா டைவர்ஸ் கேட்குறேன். குடும்பமாக வந்து எப்போ எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ் கேட்குறேன். விஜய்கிட்ட என்ன குறையுது? விஜய் அவர் கூட போகிறேன், இவர் கூட போகிறேன், இவர் கூட போகிறேன். என் அன்றைக்கே கூட இருந்தார், அன்றைக்கே சங்கீதா கூட தான் இருந்தார். நடிகைன்னா அவங்க நடிக்க வரும்போது வேணாம்னு சொல்ல முடியும். அது வந்து நீங்கள் சேர்ந்துருக்கு குடும்பத்தை மீறின ஒரு உறவுல இருக்குது அப்படின்னா அது எப்படி? அவங்களாம் இருக்காங்களா கூட? இன்னும் உன்னை விட்டு தனியாக இருக்காங்களா? கல்யாணம் பண்ணி 30 வருஷம் அவங்க கூட தான் இருக்காரு, பிள்ளை பெற்றிருக்காரு, குழந்தை பெற்றிருக்காரு, கூட இருந்திருக்காரு, கணவனாக இருந்திருக்காரு, நீ மனைவியாக இருந்திருக்க, நல்லா இருந்திருக்க. இப்போ தான் ஒவ்வொரு பிரச்சனை ஸ்ட்ரகிளில் மீறி வரும்போது இந்த நேரத்தில் வந்து யாரோ தூண்டுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து இதை வந்து கேஸை போட்டு அந்த கேஸை பப்ளிசிட்டி பண்ணுறது எந்த வித நியாயம்? இதையும் தாண்டுவார் விஜய், தாண்டாமல் இருக்க மாட்டா. அப்படி இது யாருடைய தூண்டுதல் பேர் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆமாம், தூண்டுதல் யார்? எல்லாம் ரூலிங் பார்ட்டி தான். யாருன்னா இந்த இப்போ விஜய்க்கு எதிராளி யார்? ரூலிங் பார்ட்டி தான் இருக்காங்க. விஜய் எதிராளி அப்பா அம்மாவா? இல்லை, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது இது தூண்டி விடுறதுனால? சார் டேமேஜ் பண்ண தான் ஒரு மனிதனை டேமேஜ் பண்ணுறது. பொண்ணில் ஓபிஎஸ் வந்து இது வந்து அங்கே போய் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அம்மாவோட ஃபோட்டோ காரில் வச்சுருந்தாரு. நீ பார்த்து ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சு ஊரில் போய் இறக்குறாரு. இதை விட மானங்கட்ட பொழப்பு எதுவுமே கிடையாது. இதை விட மானங்கட்ட பொழப்பு முன்னப்பின்னே உன்னை கூப்பிட்டு ஒரு சிஎம் ஆக்கி வச்சு 2 வாட்டி சிஎம் ஆக்கி ஒன்று பார்த்துருக்கு 3 தடவை. அப்போ கட்சி விட்டு ஒதுங்கிடணும்.
செங்கோட்டை எப்படி அழகாக வந்து அங்கேயும் எங்கேயும் போகாமல் 3வது இடத்துக்கு போனார். அதான் டீசல் நாகரிகம். கட்சியோட ஆள், கொள்கையோட ஆள், கொள்கை இப்போ விசுவாசின்றது என்னது இப்படி தான் காட்டுறேன். செங்கோட்டை 3வது இடத்துக்கு போனார், அங்கே போகல, இங்கேயும் போகல. புரியுதா? அவர் அங்கே போனார், அது டீசென்ட்டு. அதே மாதிரி நீ வந்து 3 வாட்டி ஒரு சிஎம் ஆகி பார்த்துட்டு லைஃப்பில் உனக்கு வந்து நீ முதல்ல மினிஸ்டர் ஆக முடியாது. ஓபிஎஸை பொறுத்து மினிஸ்டர் ஆக முடியாது. சிஎம் ஆச்சு உன்னை பார்த்துருது. ஒன்று அந்த கட்சியை ஒன்று சேர்க்க பார்க்கணும், இல்லை அந்த கட்சியை விட்டு வெளியே போயிடணும். வெளியே போயிட்டு ஒதுங்கிடணும், கட்சியில் இருக்கக்கூடாது, ஒதுங்கிடணும். எனக்கு எலெக்ஷன் வேணாம்ப்பா, உடம்பு சரியில்லை, நான் ஓய்வெடுத்து சொல்லணும். கட்சியை வந்து பலப்படுத்தணும், கட்சியை வந்து திருப்பி நம்ம ஆளணும். இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு, இவ்வளவு நாட்டுக்கு கெடுதல் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு உங்களை ஏற்று ஒருத்தன் வரானா அவனை எப்படியெல்லாம் முடக்க பார்க்கணுமோ. ஒன்று முதல்ல படத்தை நிப்பாட்டிங்க, அப்புறம் வந்து சிபிஐ விசாரணை போனீங்க, அதே போல் கரூர் சம்பவத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதே போல் எல்லாம் முடக்கி பார்த்தீங்க, அப்போ கூட்டணி பேசி பார்த்தீங்க, ஒத்து வரல. இப்போ என்ன பண்ணுறீங்க, குடும்பத்தை பேசி. இது 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். அது இன்றைக்கி நடந்த சம்பவம் இல்லை, 10 வருஷமாக அந்த கசம் தான் போயிட்டு தான். அது எல்லா குடும்பத்தையும் உள்ளே போகுது. இதே நயன்தாராவுக்கு வந்து விஷம் சாப்பிட்லையே, விஷம் சாப்பிட்டு வந்து படத்தை படிக்காது போய் காப்பாற்றிட்டேன். புரியல, உங்கள் பிள்ளை இதே தான் பண்ணிச்சு, தொடர்ந்து 3 படம் பண்ணிச்சு, விஷம் சாப்பிடுச்சு. ஸோ அதனால் நடிகனாக இருக்கிறவனுக்கு எல்லாத்தையுமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். பட் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவன் தான் நடிகன். பட் அது விஜய் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை மீறி வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவில் கொண்டு வந்து பப்ளிக்கில் மக்கள் மனநிலையில் ஒரு தவறான கருத்தை கொண்டு வருது. எந்த வித நியாயம்? அது சங்கீதாவுக்கு புத்தியே கிடையாது. அந்த பொண்ணு சோனியா அகர்வால் கல்யாணம் பண்ணாங்க, டீசெண்டாக செட்டில்மெண்ட் வரைக்கும் ஒதுக்கிட்டாங்க. சம்மந்தா கல்யாணம் பண்ணாங்க, செட்டில்மெண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம், குடும்ப ஒரு பிடிக்கல, ஒதுக்கி அழகாக ஒதுக்கி போனாங்க. அதே மாதிரி வந்து இது நம்ம அமலாபால் பண்ணாங்க. ஸோ நடிகைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, நடிகர்கள் பிடிக்கலாம் ஒதுங்கி டீசெண்டாக போயிருந்தே தவிர அதை ப்ரெஸ் மீடியாவில் போயிட்டு பப்ளிக் மாஸில் போயிட்டு ஒருத்தர் வளர்ந்து வர ஸ்டேஜில், ஆட்சி அமைக்கிற ஸ்டேஜில் அவனை வந்து டேமேஜ் பண்ணி, இந்த டேமேஜெலாம் அவனை ஒன்றுமே பண்ணாது. இல்லை, அவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது ஏற்கனவே 2-3 வாட்டி சந்தித்து பேச ட்ரை பண்ணோம், பட் விஜய் அவர் ஒத்துழைக்க மாட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே. ஸோ அவனுக்கு வேலை, இது வேலை இல்லையே. இது வந்து குடும்பத்தை வந்து குடும்பத்தில் அவன் ஏதோ குறை வச்சுருந்து, குடும்பத்தில் மன அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க இருக்கிறாங்க, சொந்த பசங்க இருக்காங்க, இவங்கள வச்சு இந்த மேட்ரை பேசி முடித்து சார்ட் அவுட் பண்ணி சைலண்டாக போகிறத விட்டு விஜய்கிட்ட பேசி என்ன பண்ண போகிற? விஜய் தான் உங்கள்கிட்ட எப்போ வேணாலும் ஃப்ரீடம் விட்டார். இப்போ ஜெயரவி வந்து டைவர்ஸ் ஆச்சு, டைவர்ஸ் ஆகலை, அப்ளை பண்ணாங்க. இன்னும் என்னாச்சு, 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க, பிரியல அவங்க. நீ ரவி வீட்டில் தான் அந்த அம்மா இருக்காங்க, ஜெயமரி வீடு ஈஸியாக இருக்குது. அந்த வீட்டில் தான் வந்து அந்த அம்மா ஆர்த்தி அம்மா இருக்காங்க, ஆர்த்தியோட குழந்தை எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ரவி தான் ஒதுக்கிட்டா அப்படி வீட்டை விட்டு. ரவி வீட்டுக்கு வரதில்லை, ரவி வீட்டில் அந்த அம்மா இருக்குது, யார் ஆர்த்தியும் ஆர்த்தி பசங்களும். ரவி ஃப்ரீயாக விட்டார். அதேமாதிரி விஜய்க்கு ஒன்று பிடிக்கல, விஜய் வீட்டில் நீ இரு, விஜய் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றா, இல்லை துரத்து விடாரா? அதில் உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து இருந்த பிடிச்சா ஆள். இப்போ கோர்ட்டு நம்ம டைவர்ஸ் போனாலே அவங்க 3-4 வாட்டி சந்திப்பு தராங்கல்ல, கலந்து பேசி நீ ஒரு முடிவு பண்ணுன்னு சொல்லி டைம் தராங்க. 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் டைம் தராங்கல்ல. அந்த மாதிரி உடனே டைவர்ஸ் பண்ணல, உடனே வந்து இமீடியட்டாக நீ இது பண்ணல. அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி விஜய் வீட்டில் இரு, விஜய் வீட்டில் பசங்களை பார்த்துக்கோ, இதுக்கோ அவர் பாட்டு அவர் சமூக சேவை பாட்டு, நீ பாட்டு ஃபேமிலி பசங்களை பார்த்துக்கோ. அதை விட்டு எதுக்கு ப்ரெஸ்ஸு முன்னாடி வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் கேட்டேன், அவர் கொடுக்கல, மீட் பண்ணேன், சந்திக்க முடியல. ஏன் இவ்வளோ பேர் சந்திக்க முடியும், எப்படி சந்திக்க முடியும்? என்ன காரணம் ஒன்றும் இல்லை, சந்திக்கிறது பிடிக்கலையே சந்திக்கிறப்போ. இல்லை, இப்போ விஜய் என்ன மனநிலையில் இருக்கார்? அவர் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரா, இல்லை எப்படி இருக்கார் அவர்? அவர் சேர்ந்து வாழணும்னு நினைக்கலங்க, அவர் சேர்றது இப்போ என்ன பிரிஞ்சாக இருக்காங்க சேர்றதுக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷம் பிரச்சனை போயிட்டே இருக்குன்றீங்களா நீங்கள்? பிரச்சனை போக தான் செய்யும். இப்போ எனக்கு என் ஃபேமிலிக்கு நிறையா பிரச்சனை 15 வருஷமாக அதே சேர்ந்து தான் இருக்கும். அதனால ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து என்னென்னா, அவர் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிற வரைக்கும் அவர் எதையும் பின்வாங்க மாட்டார், அடங்க மாட்டார். அவர் வந்து நடிகன் உச்சத்தில் வரணும் அப்படின்னு அவங்க குடும்பம் நினச்சி தான் அவர் நினச்சார். நடிகர் உச்சத்தில் வந்துட்டார். அடுத்த அரசியலில் உச்சத்தில் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உண்டான முயற்சி தான் அவர் போயிட்டுருக்காரு. அது போகும்போது இவ்வளோ பிரச்சனை வரதான் செய்யும். பட் இதெல்லாம் தாண்டி தான் வந்து அவர் அந்த இடத்துக்கு வர முடியும். பட் அவர் வந்து இதை விட்டுட்டு இந்த குடும்பம் உள்ளே போனார்னு வச்சுக்க, அப்போ அவர் லட்சியம் நிறைவேற போயிடும். புரியுதா? ஸோ அதனால் லட்சியத்துக்கு முக்கியமாக ஃபேமிலி முக்கியமான அவரை பொறுத்தது லட்சியம்தான், என்னை பொறுத்தது லட்சியம்தான். எஸ்பி முத்துராமன் அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார், 91 வயசாகுது எனக்கு, 73 படம் பண்ணியிருக்கேன், சினிமாவில் ஜெயிச்சிட்டேன், குடும்பத்தில் தோத்துட்டேன்னாரு. லட்சியத்தில் உள்ளவன் எல்லாமே குடும்பத்தில் தோற்று தான் ஆகணும்.
லட்சியத்தை வெளியில் எடுத்துருந்தான். லட்சியமே இல்லாதவன் தான் குடும்பத்தில் ஜெயிப்பான், லட்சியத்தை தூத்துருவான். ஸோ இவன் லட்சியவாதி. ஸோ குடும்பம் முக்கியம்லாம் கிடையாது, ஓகே. அவன் லட்சியம் தான் அவன் முக்கியம். அது அடையிறதுக்கு அவர் எதை வேணாலும் இழப்பார், இழக்க ரெடி தான், இழப்பார். இந்த லட்சியத்துக்காக குடும்பத்தையும் இழக்க. ஆமாம், இழக்க அது இழந்தாங்க ஆகணும். என் குடும்பம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த குடும்பம் எங்கே ஓடும் நாளைக்கு? 55 வயசு ஆக போகுது இதுக்கு. இதுக்கு போய் என்ன போய் பண்ணது? எங்கே போய் வாழும் சொல்லு? நான் இப்போ 25-26 வயசு ஆகுது. இப்போ ஜனநாயகம் நிலைமையில் இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜனநாயகம் இப்போ ரிலீஸ் ஆகாது, இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஜனநாயகத்தை மறந்தாச்சு. ஜனநாயகத்தை ப்ரொடியூசரும் மறந்துட்டாரு, விஜயும் மறந்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகத்தை வச்சு அவங்க கேம் விளையாண்டு பார்த்தாங்க. ஜனநாயகத்தை அவங்க கேம் நின்னாச்சு. புரியுதா? ஜனநாயகத்தில் அவங்களுக்கு யாருக்குமே பாதிப்பு கிடையாது. அதில் உழைச்சவங்களுக்கும் அந்த இயக்குநருக்கு தான் பெரிய பாதிப்பு. புரியுதா? ஸோ அதை முடக்க நாங்கள் பார்த்தாங்க, அதை முடக்கிட்டாங்க. அது விஜய் முடக்குது எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் அதையும் முடக்க முடியாது. அதே மீறி விஜய் வரும். அப்படி வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஆள் தான் அவர் விஜய் பண்ணுவாங்க. விஜய் அதுக்கெல்லாம் சலிக்கிறாள்லாம் கிடையாது. புரியல? ஜெயலலிதா சந்திக்காத பிரச்சனை கிடையாது, எடப்பாடி சந்திக்காத பிரச்சனை கிடையாது. நாட்டில் ஒருத்தர் வளர்கிறதுக்குன்னா எதை வேணால் சந்தித்து வந்தால் தான் ஒருத்தர் வளர முடியும். அதில் விஜய் அந்த மனநிலையில் இன்னைக்கு தெளிவாக இருக்கார். விஜய் அரசியலில் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகாமல் விட மாட்டார். ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பயந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.